எங்க போகணும்? பிள்ளையார் சுத்தணும். சுத்திடுங்க. என்னையா சவால் வந்திருக்க? போறேன் சார். அங்கே சின்ன சின்ன சார் கேளுங்க. பரம்பரை வலிக்கியா இல்ல நூறு பசங்க வச்சியா நூறு கிட்ட இருக்குதா? இதெல்லாம் இங்க பரம்பரை கிட்டியா? டைம் சீக்கிரம் ஐயா. சொல்லி பரம்பரை ஆளும் முகரையும் மண்டையும் நீங்கெல்லாம் ஒரு சவாரின்னு சொல்லி கொண்டிருக்கீங்க. அதிகமா இல்ல வாட்டர் இருக்கிற உலகத்துக்கு அமிதாப் பச்சன் ஐஸ்வர்யா வருவாங்க. வாயை மூடிட்டு 10 பைசா தர மாட்டேன் சார். பெட்ரோல் ரொம்ப வேண்டாம் இருக்கா? பின்னாடி இருக்கா? என்ன எந்த பாக்குறேன்? ஆஹா, எந்த நேரத்துல கவுத்துறா எந்த நேரத்துல நிமிஷம் தெரிய மாட்டேங்குது. அறுபடை வீடு கொண்ட திருமுருகா திருமுருகாற்று படைதனிலே. தாடி ஏன் பிள்ளையாட்டு முறிய போட்ட போற அசிங்கப்படுத்த மாதிரி என்னப்பா இங்க நிப்பாட்டிட்டீங்க? கோயில் வந்துச்சு. அப்புறம் இங்க நிப்பாட்டம் என்ன பண்ண சொல்றேன்? கோயிலை கூட்டு வந்தேன். கூட்டு வந்தேன். ஆட்டோலேவா? ஆமாப்பா. நான் சுத்திடுவேன். 100 சுத்தணும்ல. 100 சுத்தி சுத்த கிரிக்கா பிடிச்சி உனக்கு வெளியே அதாயா எல்லாம் பயங்கர டயரா இருக்கு. மரியாதை நாட்டில சுத்து அதிக போகணும். என்ன நாட்டுல கிரிக்கி ஜாஸ்தி ஆயிட்டாங்க. ஆட்டோட அசிங்கப்படுத்த மாதிரி இல்ல. டோல் பண்ணுங்க. அவர் முடியல ஆட்டோ சுத்துறாரு. முடி சுத்தி காசு வாங்குங்க. நீங்க காசுக்கு வேலை தர. ஆமா சுத்தி முடி யார் வேணும் நான் முடிவு சும்மா உட்காரியா மண்டை ஆலை மாறு. நல்லா பழனி படிக்கிற மாதிரி பாட்டி எடுத்து வந்து சாப்பாத்து சோபாத்து டைம் வேஸ்ட். இப்படி கோயில சுத்தாங்க திருத்தவே முடியாது. சீக்கிரம் 1 2 இந்தாயா என் பண்ணு 30 ரூபா. 30 ரூபா என் கூட ஜோடி சேர்ந்து சுத்துனே இல்லையா? ஆமா உனக்கும் பாதி புண்ணி வருது இல்ல? உன் புண்ணியத்துக்கு நான் எதையா காசு தரேன். என்ன சொல்றாங்க? நான் படிக்கிறேன் சமைக்கான நாங்களே கிளம்பி எங்கிட்ட நீ வேலை கேட்ட. ஆனா ஆட்டோவில் ஆண்டவன் சுத்தும் போதே நினைச்சேன் நீ ஆட்டோ போறாங்க. என்ன அண்ணே ஆட்டோ காடி 100 சுத்துறேன். இதே 50 காணி வச்சுங்க 1000 சுத்தி இருப்பேன். 1000 சுத்துனா நீங்க 100 சுத்த போறீங்க. எப்படி அப்படியா? ரெண்டா இருக்குல்ல ஒரே மாதிரி மாட்டேன். கத்துக்க முடியாது. ஓடிட்டாயா? இருக்கட்டும் 30 தெரிச்சேன். எனக்கு ஆசை காணா நெருக்கையா இருக்கு. கீழே போட்டா ஆஹா தாடிக்காரன் பெரிய கேடிக்காரனால இருக்கா? சிக்கிடுவோம் போல் இருக்க சாமி. அவனுக்கு குழந்தை பேரல அவன ஸ்கூல் அதுக்கு வேற வேலை இருக்கு. அவன் குழந்தை பையனா பயங்கர உள்ள இது என்ன அமெரிக்காரு. இதுலயே அவன் கரெக்ட் ஆயிடுவான் பாரு. என்னடா மரியாதை இல்லாம பாருல பாருல கண்டிக்கும் போது சரி போகுது. என்ன நீங்க அவன மாதிரியா மரியாதை என்ன கொக்கா கோலா குடிச்சிட்டு உனக்கு குழப்பல நீ குடிச்சிட்டு தான் இருக்க பரவாயில்ல கௌரவமா இருக்குன்னு விட்டு
நான் நீ இந்த கொக்கோ கோலா குடிச்சிட்டு தான் இந்த ரவுஸ் சொல்றியா? அமைதி காம்ப்ரமைஸ். சாரி சார், சாரி. அக்கா, நம்ம வீடு ஸ்கூட்டர் காணுக்கா? ஸ்கூட்டர் காணாம போச்சுன்னா இங்க வந்து கேப்பியா? இந்த ஏரியால காணாம போட்டோ எடுத்து போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் வசுவ காணும்னா உங்களை கேட்கப்படாத. நானாவா வந்து கேட்கிறேன். அவ கேட்க சொன்னா அவ கேட்க சொன்னா நீ கேப்பியா? நீ நோண்டி கேட்கறது பார்த்தா நான் இன்னும் அதை எடுத்துக்கொண்டு அரமான வச்சு தண்ணி போட்ட மாதிரி இருக்கேன். அவங்க ஸ்கூட்டர் காரணம்னா அவங்க கேட்க நீ அவங்க வைக்கலையா? எங்க தாத்தாலாம் எனக்கு லாபம் பிடிக்கல, அதனால அம்பர்லா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். பூஜா வச்சுதான் பிசினஸ் இருப்பேன். ரொம்ப அதிகமா பேசாத மௌன. நீங்க பாருங்க, நீங்க திருநீங்கன்னு ஒண்ணும் சொல்லல. என் கைக்கு கொண்டா காணும். நீங்க பாத்தீங்கன்னு கேட்க அவ்வளவுதான். பாக்கலன்னு சொல்லுங்க. அதை நீ வந்து கேட்க கூடாதா? இங்க இருக்கிற இந்த போட்டு அது கேட்க கூடாதா? தான் வந்து கேட்கணும். மாடி மேல வந்த குடுமி கூத்தாடிட ஜாக. அவர் கேட்டா என்ன தப்பு? எங்க பக்கத்து வீட்டுக்காரரு ரொம்ப நேரம் வேண்டியவரு கேட்டாரு, என்ன தப்பு? அவரையும் திட்ட இல்ல வீட்டுக்காரன் கிழவங்களும் திட்ட அப்பதான் பேசாம இருந்தீங்க. பக்கத்து வீட்டுக்காரர் திட்டா ரொம்ப ஃபீல் பண்ணீங்களா? என்ன லிங்க்? பாவி, நீ சும்மா இருக்க மாட்டேன். கண்டு எடுக்கிற வாயை வச்சு அறிவுலாம் போட்டுக்கிட்டு இவன் புதுசா வர்றான். என்ன அப்படி பண்றீங்க? அன்னைக்கு என் ஆட்டோ கொண்டு அளவு வச்சு தண்ணியை போட்டு வந்துட்டீங்க. சரி, என் ஆட்டோ நான் போய் எடுத்து வந்துட்டேன். நேற்று என்னன்னா கிணடிக்கு நான் கொண்டு போய் அளவு வச்சு தண்ணியை போட்டு வந்துட்டீங்க. அதை யாரும் எடுக்கிறது? அது என்ன 6500 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. நீங்க தானே ஒரு ஜென்ம பெரிய யோகியமா பேசிட்டீங்க. என்னங்கடா சும்மாரு நாங்க ஃப்ரெண்ட்ஸ் 1000 பேசுவோம். என்ன பஞ்சு எங்க விட்டு கோண்டா கொண்டு போய் அளவு வச்சு கொடுத்துருக்கீங்க? ஹோண்டா இல்ல, கிணடிக் ஹோண்டா. என்ன என்ன இப்போ நான் தான் வண்டி வச்சு தண்ணி அடிச்சேன். காசு இல்ல அப்படி பண்ணேன். பேசிட்டே போறேன். உனக்கு வண்டி வேணும்னா காசை கொடுத்து வண்டி எடுத்துக்க. ரொம்ப பேசுறேன், பேச வாய் இருக்காது. என்னங்கடா அடாவடித்தனமா? மாப்பிள்ள ரவுடி அவங்ககிட்ட மோதி பிஸ்கட் காரிங்க. நீதானே அவனை கொண்டாந்து குடி வச்ச? போய் சொல்ல என்ன அவனுக்கு இப்படி பண்றானுங்க? ஹலோ, 20 பைசா. இந்த 20 பைசாவை உனக்கு கொடுக்கறதுக்காக காலையில இருந்து நாயா பையா உன தேடி அலைஞ்சிருக்கேன். கையில இருக்க காசு எடுத்துக்கிட்டு தொப்பியை தலையில இருக்கு. எடுத்து காசை என்ன மன்னிச்சிருப்பா. ஏன் நான் உனக்கு நிறைய தொல்லை கொடுத்துட்டேன். என்ன நிறைய பேர் கஷ்டம் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ தானே வேணாங்கிறது. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. இந்த 20 பைசா வாங்க மாட்டேன்ட்டு நான் அப்படின்னா ஆட்டோ போறப்ப வரைய மறுத்து வம்பு இருப்பேன். அப்புறம் உனக்கு எனக்கும் பிரச்சனை ஆகும். இதெல்லாம் நானும் பண்ண காசு. என்ன மன்னிச்சிருங்க. என்ன சார் சீரியஸ் ஆயிட்டீங்க? நான் என்ன சொல்றேன்னு கணக்கு வைக்கிறீங்க? சொந்த கால நிற்கணும்னு ஆசைப்படுறேன். உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். மொத்தத்துல ஒரு புது மனுஷன் ஆகணும். அதுக்காக எங்க போறது என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. கைவிடுங்க. உழைச்சி வாழணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அவனே கவலை போறீங்க. ஏழை வண்டியில வேலையெல்லாம் நல்லபடியா இருக்கு. அதெல்லாம் நல்லா இருக்கு சார். ராஜா சார் இந்த வரேன் சார். ஒரு நிமிஷம். சார் வந்து என்னோட ஃப்ரெண்டு. அவருக்கு எந்த வேலையுமே தெரியாது. சரி சார். நம்ம ஒரு ஷாப்ல ஏதாச்சும் ஒரு நல்ல வேலையா போட்டு கொடுத்துருக்கீங்க. மாசம் மாசம் கம்பெனி என்ன சம்பளம் கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. நம்ப முடியல. நான் தான் சார் அந்த கம்பெனிக்கு ஓனர். என்கிட்ட கிட்டத்தட்ட 50-60 ஆட்டோ ஓடுது. எம்ஏ படிச்சேன். நான் ஒன்னும் படிச்சு முடிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பயந்துட்டு கவர்மெண்ட் வரைக்கார அலையில. ஏன்னா படிக்கிறது அறிவை வளர்த்துக்கிறதுக்கு உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தான். வேலைக்காக இல்லைங்கிறது என்னுடைய பாலிசி. ஏதா நான் தெரியாம தான் கேட்கிறேன். படிச்ச எல்லாருக்குமே கவர்மெண்ட்னால வேலை கொடுக்க முடியும்னு நீ நம்புறீங்களா? நான் நம்புறேன் சார். அதனாலதான் சொந்தமா ஒரு தொழில் பண்ணணும்னு யோசனை பண்ணேன். ஒரு ஆட்டோ டிரைவரா என் கேரியரை மாத்திக்கிட்டேன். ராத்திரி போலாம் நாயா பேயா ஓட்டேன் சார். இன்னைக்கு நான் ஒரு லட்சம். அது மட்டும் இல்ல, என்கிட்ட வேலை பார்க்கிற எல்லா தொழிலாளியுமே எவ்வளவு பிஏ படிச்ச 10 இருக்கு. அவங்க குடும்பம் எல்லாம் என்னால நல்லா இருக்குன்னு நினைக்கிறப்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சார் குறுகுறுன்னு பாக்குறீங்க? ஓஹோ, இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டாப்புக்கு ஓனரா இருக்கவே ஆட்டோ ஓட்டாரேன்னு பாக்குறீங்களா? சார் செய்யும் தொழிலே தெய்வம்.
காலைல எந்திரிச்சு குளிச்சு கிழிச்சு முடிச்சு விட்டு ஆட்டோல ஏறி ஒரு சவாரியை தேடி 50 ரூபாய் காசு சம்பாதிச்சா சார் தூக்கமே வருது. அது மட்டும் இல்ல, உங்களை மாதிரி ஆளுகள் அங்க கொடுத்து 4 பேர்த்த மாட்டி விட்டு 2 சாப்பாடு வாங்கி கொடுத்தாதான் பொழியே போகுது. இன்ட்ரெஸ்டா இருக்கு. சாரி சார். சாருங்கிறதெல்லாம் இனிமே வேணாம். வா வேணும் மரியாதையா பேசணும். அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே எவ்வளவு இருந்தாலும் நேரில் வாங்கலாம். என்ன மனுஷரா நீ? யார் எவரும் சொல்லாம நீ பாட்டுக்கு வந்து பொத்து நடிச்சுட்டு இருக்க. நேரில் வேணா கிளிக்கிறது கேளு. கோவப்பட்டா கொலையா இருக்குமா இல்லையா? பண்ணுப்பா. ஆறு உன்னே வா. அட ஏன்னு சும்மா வாயிலே பேசுறதுக்கு ஊர்ல இருந்து எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க பாப்பா? எங்க சவாரி போற காசு எங்க போறாங்க? அறிவில டீ சாப்பிட வந்து போய் அங்க போய் சாப்பிடல. வாயா பா, இவங்க கணக்கு எழுதிப்பா. வீட்டுக்கு மேல 5 ரூபா. ஏய் அவங்க கணக்கு எழுதிப்பா. பிரேக்கரா ஏப்பா, சிக்னல் தாண்டி வண்டி நிறுத்துறியா? கொஞ்சமா அறிவு என்ன பண்ண? பிரேக் இருக்கணும்ல. ஆமா, வண்டியில எதுவுமே இருக்காது. ஆனா மீட்டருக்கு மேல 7 கூட 8 கூட உயிர் எடுப்பீங்க. மக்களா ரொம்ப கிளாமர் ஆயிட்டேப்பா. எப்படி இங்கே வந்து ட்ரெஸ் பாத்தீங்களா? எப்படி ஒட்டி கொண்டு வந்துருக்கீங்களா? வெட்டியா எங்க? காலையில எழுந்தப்ப வெடிகுண்டை வச்சுட்டு போயிட்டான் போல் இருக்கு. அச்சோ வெடிகுண்டு! வெடிகுண்டா அப்படி அச்சியாம நின்றியா? வச்சிருக்கா என்ன வெடிக்கல? ஒரு வேலும் சாகல. என்ன இப்ப எதுக்கு குப்பரை பார்த்த நீ? நீ எல்லாம் தரட்டிங்கள தமிழ் படம் பாக்குற, நல்லா பேசிட்டீங்க இங்கிலீஷ் படம் பாக்குறவன். இங்கிலீஷ் படம் பார்த்தா இங்கிலீஷ் படத்துல எல்லாம் குண்டு படிச்சவன குப்பர் படுத்துவாங்க. குப்பர் பார்த்தா வெடிக்காதா? இப்ப குப்பர் படுத்துவா வெடிச்சுதா? ஆமா, வெடிக்கல. ஏதாவது குண்டு படிச்சதுன்னா குப்பர் படுத்துக்க. அப்படியா? யார் ரோட்ல சூட சமாளிச்சுக்க. என்ன பொட்டி திறந்துருக்கா? பொட்டி திறந்துருக்கேன். ஐயோ பாத்துனா இது ஆடாச்சே கெடியாரா? இதான் கத்துச்சா? அட போலாம் போலாம் பணம் 50 ரூபா கட்டு. நான் அப்பயே சொல்ல வெடிகுண்டு இல்ல வெடிகுண்டு இல்ல கேட்டியா? எங்க வர 100 ரூபா வண்டியில ஏத்துனது தப்பு. இறங்க அம்மா நீங்க. இறங்க 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 இறங்க. போ போ போ. என்ன கூட்டாங்க? ஹலோடே புரோக்கர் சார் வர ஹலோடே. சி சூட்கேஸ். ஏயா என்னையா சூட்கேஸ மாத்தி வச்சிட்டு எல்லாரும் சுத்தி நிக்கிறீங்க? என்ன இருக்கு அதுல? அந்த சூட்கேஸ்ல பாம்பு இருக்குதான். பாம்பு இருக்கா? பாம்பு இல்ல. அதே கைவிடா. ஏன்னா பஸ் ஸ்டாண்ட்ல பாம்பு இருக்கு. ஜனங்கள பயந்து போய் நிக்குது. நீ பாட்டு ஏறிட்டு போற. இதுல சத்தியமா பாம்பு இருக்காதுண்ணா? இருக்கும்பா. நாசமா போனவனுங்க பாம்பு வைக்கிறவனுங்க எவனாவது வில்லங்கமான வீட்டுல வைக்க வேண்டியதானே? ஜனங்க சேரப்படி ஏன் பஸ் ஸ்டாண்ட் வைக்கிறாங்க? சரி, அது அவங்க பொழப்பு. அன்னைக்கு சூட்கேஸ பார்த்தோமா? அது என்ன இருக்கு சொன்னேன்? பாம்பு இருக்குன்னு சொன்னா அதுக்கு ஜட்டி வந்துருது. அதுல பணம் இருந்துச்சா இல்லையா? அந்த மாதிரி இதுல ஒரு 5 லட்சம் ரூபாய் இருக்கான்னு என்னன்னு உனக்கு தெரியாத வித்தையா? காக்கா கொடுத்த கள்ள குட்டி எரிஞ்சா கருத பாந்து ஓடுது. ஒரு கொஞ்சமா அறிவு இருக்கா? என்னுடைய கணிப்படி இந்த பொட்டியில எப்படி இருந்தாலும் ஒரு 15 கிலோ பாம்பு இருக்கும். 1 கிலோ பாம்பு அடிச்சதுன்னா 3 கிலோமீட்டருக்கு ஒண்ணுமே இல்லாம போயிரும் சயின்ஸ் சொல்லுது. அப்படின்னா 15 × 3 45 கிலோமீட்டர் ஒண்ணுமே இல்லாம போயிடும். நீங்க என்னடா கொஞ்சம் கூட பயமே இல்லாம ஏதோ பாம்பாட்டி வேடிக்கை வர மாதிரி பாத்துருக்கீங்களா? என்ன தெரியுமா? பொன்னுச்சாமி கறிக்கடையில கொத்துக்கறி போட்ட மாதிரி 1000 கோலா ஒண்ணு தானே? நல்லா இருக்கு. நல்லா இருக்குமா? ஏயா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க நிக்கிறீங்க. ஓடியா ஓடியா நமக்கு தான் வாடகை வேற வேற எடுத்து போயிருப்பாங்க. வாடகை கண்ண முடிக்கும். வாடகை சும்மா வாடகை தைரியமா உன்னை கட்சியில கொடுத்து நான் பாரு பாரு கண்டுபிடிக்க நான் சொல்லல வெடிக்காதுன்னு. மாமா இல்ல நேராச்சோ என்ன அண்டா கொண்டு சூப்பர் கேட்ச். ஏன் பக்கத்துக்கு அது இது பொட்டி இருக்குல்ல? ஒரு நல்ல வீட்டு புரோக்கரை பாக்கணும். நீங்க புரோக்கர் தானே? நான் வீடு வாங்க போறேன். இருக்குல்ல? அப்ப எனக்கு நீ வந்து வாக்குல போடுற. நான் வாங்க போற வீட்டுக்கு நீ தான் வாட்ச்மேன். அப்படியா? தேங்க்யூ ராஜா ராஜா ராஜா. இங்க யாரு இப்ப தரன வீட்டுல போய் பாத்துக்கலாம். வண்டியா உள்ள என்ன இருக்குன்னு உடனே தெரிஞ்சா ரோட்ல இருக்கிற வீட்டுல போய் பாத்துக்கலாம். நம்ப முடியாது. அன்னைக்கு அந்த படத்துக்கு அந்த ஓட்ட ஒண்ண இப்ப சூட்கேஸ்ல விடுவியா?
ரெண்டு பேரும் தந்தூரி சிக்கன் ஐட்டமேடா அப்பவே சொன்னதுல பாம்பு இருக்கும்னு. பாவி, நீ இன்னும் உயிரோட இருக்க? க்ளோஸ் ஆயிருந்து பாத்தியா? ஆகவே மாட்டேன். ஆமா, இங்க என்ன நடந்துச்சு? உங்க அக்காளுக்கு கல்யாணம். அக்காளுக்கு கல்யாணமா? ஏற கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்ற? ஒரே கருகல் வாடையா இருக்கு. ஐயரு போவளக்கு பந்தல இந்த நக்கெல்லாம் பண்ணாதானே? நான் தான் முதல்ல சொன்னேன், பாம்பு இருக்கு பாம்பு இருக்கு பாம்பு இருக்குன்னு படிச்சு படிச்சு சொல்ல. யாரு சொன்னாடா? ஓடாத ஓடாத கடம்பு கட்டிக்கு பட்டு கொஞ்சமா பேசுறாங்க. ஹலோ, யாரு வேணுங்க? ஏது கிளவி தீ குடிச்சிருச்சு, ஆட்டோ வேணுமா? அறிவு கெட்ட நாயே, அதே தாண்டா இங்க நடந்திருக்கு. முடிஞ்சா அவசர உதவிக்கு நீ 2 ஆட்டோ அனுப்பு. போன வைடா என் புக்கு. ஐயோ ஐயோ, பிள்ளை மாதிரி வளர்த்த ஆட்டோ ஏறிது. ஐயோ 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 ஐயோ. நெருப்பு கண்ணே, நெருப்பு நெருப்பா? நெருப்பு கேட்கிற இடம் பண்ணாது. நெருப்பு எங்க வந்து கேக்குறா பாரியா? நெருப்பு கேக்குறாயா? நெருப்பு என்ன கேசி தனியா போகுது? ஆஹா, மிச்சம் இருக்கிற